ஒரே குழப்பமா இருக்கே. தேமுதிக யார் கூட தான் கூட்டணி வைக்க போறாங்க, அவங்க முடிவு என்னவாதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப அரசியல் கட்சி வட்டாரத்துல ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே அதிமுக திமுக யாரா இருந்தாலும் சரிங்க, எங்களோட அதுவும் நாங்க கேக்குற கோரிக்கை, நாங்க கேக்குற இடம் கொடுத்தா மட்டும்தான் நாங்க அவங்களோட கூட்டணி வைப்போம். சொல்ல போனா கட்சிக்காகவும் யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் கட்சியோட எல்லா வேலைகளை எடுத்து போட்டு நாங்க செய்யறோம், அவ்வளவு தூரம் உழைச்சு கொடுக்கறோம். அப்ப எங்களுக்கான ஒரு இடத்த அவங்க கண்டிப்பா அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதனால நாங்க கேக்குற சீட்டு கிடைச்சா மட்டும்தான் அவங்க கூட கூட்டணி வைப்போன்னு பிரேமலதா அவங்க உறுதியா சொன்னதை தொடர்ந்து அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற பெரிய குழப்பம் இப்ப நிலவி வருது. சொல்ல போனா ஏபிஎஸ் அவர்கள் 14 தொகுதிக்கு அதுவும் 14 சீட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தாலுமே திமுக மறுபடியும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேமுதிக 14 தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்டிருக்காங்களாம். திமுக நாங்க உறுதியா 7 தொகுதிகளை கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரியும் ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கற மாதிரியும் பேசியிருக்காங்களாம். என்னதான் முடிவெடுக்க போறாங்க, தேமுதிகவோட நிலைப்பாடுதான் என்னங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. இதுல எல்லா தொகுதிகளுக்கும் விருப்ப மனுவை கட்சியில இருக்கிறவங்க விருப்ப மனு தாக்கல் பண்ணலாங்கிற மாதிரி தேமுதிக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்ப இவங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, இல்ல தனித்து போட்டியிட போறாங்களா அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.